முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளருமான செல்வராசா கஜேந்திரன் வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காக இலங்கை காவல்துறையினரால் அழைக்கப்பட்டுள்ளார். தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரியை அகற்றக் கோரி நடைபெற்ற மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டமை தொடர்பில் பிப்ரவரி மாதம் 20ஆம் நாள் நாளை பலாலி காவல்துறை பணிமனைக்கு வருமாறு அவருக்கு அழைப்பாணை வழங்கப்பட்டுள்ளது. தமது காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கட்டப்பட்ட விகாரியை அகற்றி தம் காணிகளை தம்மிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் குறித்த காணிகளுக்கு உரித்தான மக்கள் மாதாந்தம் பௌர்ணமி நாட்களில் விகாரைக்கு முன்பாக தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அம்மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவளித்து வரும் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களை அச்சுறுத்தும் வகையில் இவ்வாறு வாக்குமூலங்கள் பெறப்பட்டு வருகின்றன. பலாலி போலீஸ் நிலையத்திலிருந்து இன்றைய தினம் ஒரு கட்டளை ஒன்று எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் 22/2/2022 அன்று நண்பகல் 12 மணி அளவிலே பலாலி போலீஸ் நிலையத்திற்கு சமூகம் அளிக்குமாறும் அங்கே நடைபெற்ற, அதாவது கையெட்டியிலே நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டம் தொடர்பாக வாக்குமூலம் பெற வேண்டியிருக்கிறது என்று சொல்லியும் அந்த கட்டளையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவமானது எங்களுடைய ஜனநாயக அரசியல் உரிமைகளுக்கு விடுக்கப்படுகின்ற ஒரு அச்சுறுத்தலாகவே நாங்கள் கருதுகின்றோம். எங்களுடைய பேச்சு சுதந்திரம், அரசியலமைப்பிலே இருக்கக்கூடிய எங்களுடைய அடிப்படை சுதந்திரங்கள் அனைத்தையும் மறுதளிக்கின்ற விதமாக அச்சுறுத்தி எங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை சுமத்தி எங்களை இந்த ரீதியான செயல்பாடுகளிலே ஈடுபடுவதை தடுக்கின்ற நோக்கத்தோடு பலாலி ஓஐசி நயனஜித் அவர்கள் திட்டமிட்டு செயல்படுகின்றார். ஒரு இனவாதம், மதவாதம் மற்றும் மொழி வேறுபாட்டை அவர் மிக தீவிரமாக எங்களுக்கு எதிராக கடைபிடிக்கின்றார். நாங்கள் தமிழர்கள் என்பதற்காகவும் சிங்களவர்கள் அல்லாத இனத்தை சார்ந்தவர்கள் என்பதற்காகவும் அவர்களால் நாங்கள் மிக மோசமாக நாங்கள் பழிவாங்கப்படுகின்றோம். எங்களுடைய தலைவருக்கு எதிராகவும் இன்னும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பலருக்கு எதிராகவும் பொய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மல்லாகன் நீதிமன்றத்திலே கடந்த ஜனவரி மாதத்திலே எங்களுக்கு எதிரான அந்த ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிற்பாடு இப்பொழுது இந்த கடந்த பௌர்ணமி தினத்தன்று 12ஆம் தேதியில் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டமைக்கு எதிராகவும் அவரால் நீதிமன்றத்திலே எங்களுக்கு எதிரான பொய் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பின்னணியிலே தான் இந்த வாக்குமூலம் பெறுகின்ற செயல்பாட்டிற்காக வருமாறு அழைக்கப்பட்டிருக்கின்றது. அது தை மாதம் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாகவா அல்லது இந்த 12ஆம் தேதி நடைபெற்ற போராட்டம் தொடர்பாகவா என்பது தெளிவாக இல்லை. இவருடைய இந்த இனவாத செயல்பாடுகளுக்கு எதிராக எங்களுடைய ஜனநாயக அரசியல் உரிமைகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்து எங்களை இவருடைய இந்த விசாரணை நடவடிக்கைகள் தொடர்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே என்னுடைய முறைப்பாட்டை இப்பொழுது பதிவு செய்தேன்.